வணக்கம் நண்பர்களே. நான் உங்க மோகன்குமார். ப்ரொஃபஷனல் கெமிஸ்ட்ரி மோகன் அப்படின்ற சேனல்லேருந்து இப்போ நம்ம கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இது பிஜிடிஆர்பி சைக்காலஜி, ஆக்சுவல் எஜுகேஷனல் மெத்தடாலஜி அப்படிங்கிற டாபிக் கீழ லெக்சர் எடுத்து யூனிட் 4 நேச்சர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் கீழ பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிப்போம். ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் பத்தி யாரெல்லாம் என்ன மாதிரியான ஒரு டெஃபினிஷன்ஸ தந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி அப்படின்னா, ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறது, அதாவது கற்றல் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு சூழலுக்கும், ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கும் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. கற்றல் அப்படிங்கிற விஷயம் வந்து நார்மலைஸ் ஆனாலும், என்ன கத்துக்க போறோம்? எப்படி கத்துக்க போறோம்? யாரு கத்துக் குடுக்க போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கற்றல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு பயணியர், அதாவது படிப்பினையா இருக்கலாம். அப்படி கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து க கார்ட்டர் மாஃபி. இவர் பேர் என்ன? கார்ட்டர் மாஃபி அப்படிங்கிறவரு 1968ஆம் ஆண்டு சொல்றாரு. "The term, the learning covers every modification in behavior to meet environmental requirement." அதாவது நம்ம நடத்தை மாற்றங்கள் அனைத்துமே எதை பொறுத்து அமையும்? சுற்றுச்சூழல் தேவைகளின் பூர்த்தி செய்யும் வகையிலேயே அமையும் அப்படிங்கிறது தான் இவரு. The learning அப்படின்னா கற்றல், பிஹேவியர்னா நடத்தை, சுற்றுச்சூழல்னா என்வைரன்மென்ட், மாற்றம்னா மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபை எப்படி ஆகும் அப்படிங்கிறத பத்தி என்ன சொல்றாரு? இவரு சொல்றத பொறுத்தவரைக்கும், கற்றல் அப்படிங்கிற விஷயம் மாற்றம் பெற வேண்டும் என்றில், நடத்தை மாற்றங்களும் சுற்றுச்சூழல் தேவைகளையும் பொறுத்து தான் கற்றல் என்பது நிகழும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்தது ஹென்றி பி. ஸ்மித் 1962ஆம் ஆண்டு. "லேர்னிங் இஸ் அக்வசிஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் ஆர் the strengthening or weakening of the old behavior as the result of experience" அப்படிங்கிறார். இந்த கற்றல் என்பது அனுபவத்தின் அடிப்படையிலும் புதிய நடத்தையை பெறுவதோ அல்லது பழைய நடத்தையை வலுப்படுத்துவதோ அல்லது தளர்த்துவதோ ஆகும். இப்போ ஒரு மனிதனானவன் வந்து ஒரு 10 வருஷம் தவறான விஷயத்தையே சரின்னு நம்பி செஞ்சிட்டு இருக்கான்னா, அது சரியா தப்பா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது, ஒண்ணு சரியா இருந்தா இன்னும் நம்ம பெட்டர்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான ஸ்கில்க்குள்ள அவங்க போவாங்க. இல்ல தவறா இருக்குதுன்னா, அத எப்படி மாத்திக்குவாங்க. எப்படி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 15 இயர்ஸ் அவர் ஆராய்ச்சி பண்ணது தப்பு அப்படின்னு முடிவு அத வந்து அக்செப்ட் பண்ண உடனே தன்னுடைய பார்வையும், தன்னுடைய அ அந்த ரிசர்ச்சோடைய மெத்தடாலஜியும் அந்த விஷயத்த எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு, புதிய கோணத்துல சிந்திச்சு, புதிய கோணத்துல என்ன பண்றாரு, யுனிவர்ஸ் பிரபஞ்சத்த பத்தி நெறைய கருத்துக்களையும், அது அத ரிசர்ச் பேப்பர்ஸையும் வெளியிட்டார். இது எப்படி அப்டின்னா, கண்டிப்பா அத பழைய நடத்தைய வலுப்படுத்தணும், இல்லன்னா தளர்த்துவது. சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா, கற்றல் என்பது அனுபவத்தின் அடிப்படையில். புதுசா ஒண்ணு கத்துக்கலாம். இல்ல பழசு நல்லா இல்லன்னா விட்டுறலாம். இல்ல பழசு நல்லா இருக்கு, கரெக்ட்டா போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணணும்னா, அதுக்கான நூட்கோள்கள். அதில அந்த விஷயத்த எல்லாத்தையுமே இன்னும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நெறைய விஷயங்கள் குடுக்கலாம். சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், நியூ பிஹேவியர், ஓல்டு பிஹேவியர், ஸ்ட்ரெங்தனிங், வீக்னிங் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணது தான் கற்றல் அப்படிங்கிற விஷயம் மாரி ஹென்றி ஸ்மித் தராரு. அடுத்து உட்ஸ்வர்த், "Any activity can be called a learning so far as developed the individual if any respect good or bad and make him alter behavior and experience difference from what they would otherwise have been." அதாவது ஒரு தனிநபர், அதாவது ஒரு செயல்பாடு அல்லது ஒரு செயல்பாடு தனிநபரை, அது நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவையாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி அடைய செய்து பழைய அனுபவங்களை மாறுபடுத்தும்போது அதனை கற்றல் என்று அழைக்கலாம். இப்ப குரோத் பெர்சன்டேஜ பத்தி பேசுறாங்க. அந்த குரோத் அப்படிங்கிறது அந்த அந்த இப்ப தனி மனிதன் தவறான மனிதனாவும் இருக்கலாம். இல்ல சரியான மனிதனா, அது விஷயம் கிடையாது. அவன் என்ன மாதிரி கத்துக்கிட்டு, என்ன மாதிரியான விடயங்களுக்கு உள்ள போறான். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரீசென்ட் வீடியோஸ் ஒண்ணு பார்த்தோம். ஒரு 3 ஐ திங்க் 2 இயர்ஸ் பேக்குன்னு 1 இயர் பேக் நெனைக்கிறேன். ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா தவறான முன்னோர்தாரணை எடுத்துக்கிட்டு, நான் வந்து இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். அந்த பையன் 1 இயர் 1 1/2 இயர்ஸ் கழிச்சு இப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ முக்கியமான மிகப்பெரிய ஒரு குற்றம் செயல் செய்த ஒரு விஷயத்துல கைதாகி இருக்கிறான். இப்ப பள்ளியில
அவன் அதை பேசின அந்த வீடியோ செம வைரல் ஆயிடுச்சு. அத என்ன பண்றாங்கன்னா, அதையும் இதையும் எடுத்து இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு மேல வச்சு பார்த்தீங்களா? குழந்தையின் கற்றல் வந்து பள்ளியில் எந்த மாதிரியான விடயத்துக்கு போகுதோ, அதுதான் இப்ப வந்து அந்த பையன வந்து இப்ப ஜெயில் ஆக்சுவலா அந்த பையன் வெளியவே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல்ல ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு போலீசாரால் கைது செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அந்த அந்த 12த் படிக்கிறப்பயோ, 11த் படிக்கிறப்பயோ அவனுடைய செயல்பாடு அப்படி இருந்திருக்கு. அப்பவே தாய் தந்தையர்களோ, ஆசிரியர்கள் கண்டிக்கிறதுக்கான வழிமுறைகள் மிக குறைவா இருக்கு இந்த டைம்ல. தாய் தந்தையர்கள் அவன கண்டிச்சு இருந்தாங்க அப்படின்னும்போது, அந்த பையன அந்த அந்த குழந்தை அந்த அந்த மாணவன் தற்போது இந்த மாரி ஒரு மிகப்பெரிய குற்றம் செயலுக்கு என்ன ஆகுது? ஈடுபட்டதாக கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ, அது நல்லவையா இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி. அடுத்தது 4த் ஒன் கிங்ஸ்லி மற்றும் ஆர்கேடி. Learning is a process by which behavior in order to sense in originated or changed through the practice or training. கற்றல் என்பது நடத்தை, பயிற்சி அல்லது வழக்கப்படுத்துவதன் மூலம் உருவாகும் அல்லது மாற்றமடையும் செயல்முறை ஆகும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றல் என்பது நடத்தை தான். பயிற்சி அல்லது வழக்கப்படுத்துவதன் மூலமாக தான் உருவாகும் அல்லது மாற்றமடையும். நான் வெயிட்ட குறைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு 1 மாசம், 2 மாசம் பண்றேன். ஆனா வெயிட் குறையல. என்னடா 1 மாசம் பண்ணியாச்சு வெயிட் குறையல அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுட்டோம்னா, கண்டிப்பா வெயிட் குறையவே குறையாது. மினிமம் 3 மாசம், 4 மாசம் கன்டினியூஸா நீங்க அந்த வெயிட் குறையணும்னு இன்டென்ஷன் இருந்தாலும், உங்களுடைய பயிற்சியும், பழக்கவழக்கங்களையும் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறப்ப, கண்டிப்பா ஒரு 3 மாசம் கழிச்சு உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோ குறைஞ்சிருக்கும். இது எப்படி? பயிற்சி அல்லது வழக்கப்படுத்துதல். அதாவது ஒரு விஷயத்த ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும்போது அதன் மூலம் உருவாகும் மாற்றம் தான் ஒரு கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இது சொல்லலாம். ஏன்னா, கற்றல் அப்படிங்கிற விஷயம் நான் ரெகுலரா பண்ணுனா என்னோட வெயிட் குறையும். ரெகுலரா படிச்சா எனக்கு வந்து மறக்காது. ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தோம்னா, அது பழக்கப்படுத்துதல் மூலம் என்ன ஆகும் நமக்கு? நம்மளுடைய செயல்முறை கம்ப்ளீட்டா தவறான செயல்முறையிலிருந்து நல்ல செயல்முறைக்கு மாற்றமடையும். பயிற்சினா பிராக்டிஸ்னா பயிற்சி, ட்ரெய்னிங்னா வழக்கப்படுத்துதல், ப்ராசஸ்னா செயல்முறை. அடுத்தது பிரஸ்லி, ராபின்சன் அண்ட் ஹாக்ஸ் 1967ஆம் ஆண்டு. லேர்னிங் இஸ் எ எபிசோட் விச் இஸ் மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவல் அட்டெம்ப்ட் டு அடாப்ட் ஹிஸ் பிஹேவியர் as sound in success in situation which is perceives as recurring action to attain a goal. கற்றல் என்பது உந்துதலுடன் கூடிய நபர் ஒரு இலக்கை அடைய தேவையான செயலை எடுத்துக்கொள்கிறார் அல்லது என உணரும் சூழ்நிலையில் தனது நடத்தையை ஏற்படுத்திக் கொள்வதை குறிக்கும் ஒரு நிகழ்வாகும் அப்படிங்கிறாங்க. இது புரியாம இருக்கலாம். நான் இப்ப சொல்றேன். ஒருத்தர் ஒரு கோலை நோக்கி நகர்றாரு. அதற்கான செயலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது நான் அத செஞ்சிட்டுருக்கேன் அப்படின்னு உணராம செய்யறது ஒண்ணு. உணரும் சூழலில் தனது என்ன பண்றாங்க? தனது நடத்தைய வந்து கன்டினியூஸா என்ன பண்ணணும் நானு? கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்? கோல் அட்டைன் பண்ற வரைக்கும் என்னுடைய நடத்தைய எப்படி விட்டுறக்கூடாது. கன்டினியூஸா குடுக்கணும். அதுதான் உந்துதல். மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரு என்ன பண்ண ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. The learning is episode which is motivate individual attempt to adopt his behavior as so as to succeed in situation which he perceive as recurring action to attain the goal. அந்த க்ரோ அண்ட் க்ரோன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கற்றல் என்பது பழக்கங்கள், அறிவு மற்றும் மனப்பாங்குகளை பெறும் செயலாகும். பழக்கங்கள் அதாவது ஹேபிட்ஸ், நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா மனப்பாங்கு. மனப்பாங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க இப்ப நம்ம லைப்ரரியில போறோம்னா சத்தமா பேசிற மாட்டோம். சினிமா தியேட்டர்ல போனோம்னா சத்தமா பேசினாதான் பக்கத்துல இருக்கவங்க கேட்கும். அதுக்காக படம் ஓடுறப்ப அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தமா பேச மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம் கலகலன்னு இருப்போம். இதுதான் அந்த ஆட்டிடியூட். இங்க இது எங்க நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றோம் இல்லைங்களா? அது பேர் நாலேஜ். இந்த ஹேபிட் அப்படிங்கிறது எதை பொறுத்தவரையும் இத எல்லாத்தையும் பெறக்கூடிய செயல். ஏன்னா எங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம முன்னாடியே கத்து வச்சிருப்போம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இட் இன்வால்வ் நியூ வே டு டூயிங் திங்ஸ் அண்ட்
இட் ஆப்ரேட் இன் இண்டிவிஜுவல் அட்டம்ப்ட்ஸ். அதாவது இது புதிய முறைகளை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது. இது ஒரு நபர் தடைகளை தாண்டுவதற்கோ அல்லது புதிய சூழல்களை தன்னை சரிப்படுத்துவதற்கோ உதவுகிறது. ஒரு இடத்துல வந்து நான் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். அது அந்த மாதிரி இப்போ நான் இங்க ஒரு லைப்ரரியில படிக்கிறேன், ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா, அதே மாரி நான் வேற ஊர்ல நான் வெளிநாட்டுக்கே வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு லைப்ரரிக்கு போய் படிக்கலான்னு போறோம். அங்க போய் சத்தமா பேச மாட்டோம். அங்கேயே என்ன பண்ணுவோம் நாம, அந்த சூழலுக்கு ஏற்ற மாரி. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, நாம போய் புக் எடுக்கிற மாரி இருக்கும். சில பிரிட்டன், லண்டன் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா, பெய்ட் லைப்ரரி இருக்கும். நீங்க பே பண்ணிடுறீங்க. இயர்லி பே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த புக் வேணா போய் படிச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. ஆனா, அங்க போயிட்டு நீங்க புக்க தேடக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி, இந்தந்த டாபிக்ஸ் கீழ எனக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்தந்த டாபிக் தேவையான புக்கு ஒரு 15, 20 நிமிஷத்துல புக்க கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்க டேபிள்ல வச்சுருவாங்க. இது புது சூழல்களை தன்னை சரிப்படுத்துவதற்கு. இல்ல நான் தான் போய் தேடுவேன், நான் தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு உங்களால என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் சிஸ்டமைஸ்டு. இப்ப நீங்க இந்தந்த டாபிக் வேணும்னு அந்த சிஸ்டத்துல டைப் பண்ணீங்கன்னா, லிஸ்ட் வரும். இந்தந்த புக்ல இந்தந்த டாபிக் இந்தந்த எல்லாமே புக்ஸும் வச்சிருப்பாங்க. இது ஹார்ட் காப்பீஸ் வேணும். இந்தந்த டாபிக்ஸ் கீழ இந்தந்த புக்ல இருக்குதுன்னா, அந்த லிஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, அவங்களே கொண்டு வந்து அந்த புக்க உங்க டேபிள்ல வச்சுருவாங்க. முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துரணும். அவங்களே கொண்டு போய் வச்சுருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பண்ணும்னா, உங்க பிஹேவியரோட ப்ரொக்ரசிவ் சேஞ்சஸ பண்ணும். அதாவது முற்போக்கான மாற்றங்கள், நடத்தையில் முற்போக்கான மாற்றங்கள் நடக்கும் அப்டின்னு சொல்றாங்க. அல்லது அவரது விருப்பங்களை பூர்த்தி செய்து இலக்குகளை அடைய உதவுகிறது. இது என்ன ஆகும்னா, இது எல்லாமே எதுக்கு சார்? நாம இப்ப எதுக்காக இவ்ளோ கத்துக்கிறோம்? நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். நமக்குன்னு ஒரு அச்சீவ்மென்ட் இருக்கும். நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். இத வந்து பேஸ் பண்ணி, இத நோக்கி ஓடும்போது, சூழலியல் அதாவது என்வைரன்மென்ட்ட சுத்தி இருக்கக்கூடிய புது புது மக்கள சந்திப்போம். நெறைய மனிதர்கள சந்திப்போம். சந்திச்சு என்ன பண்ணுவோம்? நகர்ந்துட்டு நெறைய கத்துக்கிட்டே வருவோம். இதுக்கு எல்லாமே கோல அடையறதுக்கான ஒரு முக்கியமான வழியா தான் இருக்கும். அட் ஹில்கார்ட். The learning is a process by which actively originated or the change through the reacting to an encountered situation, provide that the characteristics of change in activity cannot be explained on the basis of native response, tendencies, maturation, and the temporary state of the organism. If example, learning is a process by which activity originated or changed through the reacting to the encounter situation. ஒரு மனிதன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு நடக்கிறான் அப்படிங்கிறானே சொல்லலாம். சரிங்களா? அததான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரிங்களா? எக்ஸாம்பிள், provide to characteristics of the change activity cannot be explained on the basis of native response, tendencies, maturation, temporary state of organism. இதை எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது? பழக்கவழக்கங்கள், அவனோட மெச்சுரேஷன், அவனோட தற்காலிக மனநிலை, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னா, இல்லைன்னா குடிச்சிருக்கான்னா, அவனுடைய ஸ்டேட் இருந்துட்டு இதே மாதிரி கற்றல்லையே அது இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனோ அவனுடைய மனநிலை ஸ்டாண்டர்டா இருக்கும்போது, அவன் கண்டிப்பா அவன் பதிலளிப்பான். எப்படி சூழலுக்கு ஏற்ற மாரி. அப்படி சூழலுக்கு ஏற்ற மாரி யாரெல்லாம் பதிலளிக்கிறார்களோ, அவங்க எல்லாமே கற்றல் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே என்ன பண்றாங்க? கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னேட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இயற்கை எதிர்வினை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. அடுத்தது கிம்பிள். The learning is readily permanent change of behavioral potentially that occur the result reinforcement practice. அதாவது learning is relatively permanent change in behavioral potentially that occur as the result reinforced practice. கற்றல் என்பது வலிமைப்படுத்தப்பட்ட பயிற்சியின் விளைவாக ஏற்படும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை திறனில் ஏற்படும் மாற்றமாகும். அதாவது ஒப்பீட்டளவில் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிம்பிள் தான். பொட்டன்சியல் பிஹேவியல் சேஞ்ச் இருக்கணும். பொட்டன்சியல் பிஹேவியல் சேஞ்ச்னா நடத்தை மாற்றம் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் அவன் கத்துக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப இந்த 8 பாயிண்ட பத்தி டீட்டெயிலா இன்னும் அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளோட. சரிங்களா? ரீஇன்ஃபோர்ஸ்டு பிராக்டிஸ்னா ஒரு ஒரு ஒர்க் பண்றோம். ஒரு நடத்தை ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி பிஹேவ் பண்றோம். அது தப்புன்னு சொல்லும்போது அதை திரும்ப நம்ம மாற்றிக்கிட்டு
வேற மாதிரியான பிஹேவியர் இப்ப ஒண்ணும் இல்ல. பிரின்சிபல் ரூம்ல போய் பேசுறதுக்கும், நம்ம ஒரு சிஓ ரூம்ல இருந்து பேசுறதுக்கும், நம்ம வேலைக்கு போன பிறகு மேனேஜர்ட்ட பேசுறதுக்கும், நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பேசட்டும், நம்ம அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கும், நம்ம மாமா அத்தைகிட்ட பேசுறதுக்கும், நம்ம பெரியப்பா பெரியம்மா பேசிட்டு பெரியம்மா பசங்ககிட்ட பேசுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்திருக்கு? யார்ட்ட எப்படி பேசணும்? அந்த நடத்தை மாற்றங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ற மாரி மாறிக்கிட்டே இருக்கா? இது எப்படி? நிலையான பயிற்சியின் மூலமா தான் வருது. ஏன்னா, நம்ம எல்லாம் இப்ப போயிட்டு அ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேனேஜர்ட்ட ராங் அப்ரோச் ஆயிருக்கும். நம்மளும் அவருக்கும் வந்து பஞ்சாயத்து ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய நடத்தை மாற்றம் எப்படி இருக்கும்? ரொம்ப டவுனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர்ட்ட டவுன் வாய்ஸ் இருக்கும். நம்ம டவுன் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, அதுதான் நிலையான நடத்தை மாற்றம். புரியுதுங்களா? அப்ப எப்ப நம்மள தவறான மனிதன் இல்லன்னு அப்ப புரிஞ்சுக்கிறாரோ, அதுவரைக்கும் நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கும்? ரொம்ப மாறி போயிருக்கும். தான் இவரு கிம்பிள் அப்படிங்கிறவரு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இப்ப அடுத்த வீடியோல இது அடுத்த 7 பாயிண்ட் இந்த 8 பாயிண்ட்ட எப்படிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம். ஒரு வகுப்பறை எடுத்துக்காட்டோட நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.